Hi friends, welcome to Melis YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து வேர்க்கடலை சட்னி. எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அருமையான சட்னி சுட சுட இட்லி தோசைக்கெல்லாம் அட்டகாசமா இருக்கும். இந்த சட்னிக்கு இன்னொரு தோசை சாப்பிடலாம் போல இருக்கும். டக்குன்னு 5 நிமிஷம் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வந்து நம்ம வேர்க்கடலையை வறுத்து பண்ணலாம். கடாயை சூடு பண்ணிவிட்டு வேர்க்கடலையை வந்து லேசாக வறுத்துட்டு ஏற்கனவே நம்ம கடையில் வறுத்த வேர்க்கடலை தான் வாங்கியிருக்கோம். இப்போ கொஞ்சம் சூடு பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் லேசாக வறுத்துடுவேன். வறுத்துட்டு இதில் வந்து கொஞ்சோல கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதையும் லேசாக வறுத்துக்கணும். இதை வந்து நம்ம இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிடுறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் வந்து வறுத்து நான் அம்மியில் அரைச்சி கொண்டு வந்து உங்களுக்கு தாளித்து நான் இதை காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து புதினா கொஞ்சம் ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். அதுவும் லேசாக தான் வறுத்துக்கலாம். அக்கா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அதனால லேசாக வறுக்குனா போதும். 2 பச்சை மிளகாய், அதையும் லேசாக இப்படி வதக்கணும். அந்த சூடு பிடிச்சா போதும் உங்களுக்கு. இதில் வந்து 2 பல் பூண்டு, இதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து உடச்ச கடலை, அதையும் லேசாக நம்ம வதக்கிட்டா போதும். இப்போ இதை வந்து நம்ம அம்மியில் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். வறுத்ததையும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி, ஏன்னா இதில் போட்டு வதக்கினா அந்த ஒரு மாதிரி ஈரத்தன்மை போயிடும். கொஞ்சம் பச்சையாக இருந்தால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதனால் வந்து அரைக்க வந்து நான் அரைக்கணும். புளியும் உப்பையும் வச்சு நான் சேர்த்து அரைச்சிட்டு வரேன். இப்போ ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ நான் வந்து அம்மியில் அரைச்சி நான் பாருங்கள் இப்போ கொண்டு வந்துருக்கேன் பாருங்கள். அம்மியில் அரைச்சி கொண்டு வந்துருக்கேன் பாருங்கள். நல்லா திக்காக வந்து அரைச்சிருக்கேன். இப்போ வந்து தோசைக்கு இட்லிக்கெலாம் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை, உடச்ச கடலை. கடாயில் வந்து இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடுகு எடுத்துட்டு இப்போ காய்கறியாக கருவேப்பிலை தாளித்து இந்த தாளிப்பை சட்னி மேலே சேர்த்துடலாம். இப்போ டேஸ்டான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கு இட்லிக்கெலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃபீட்பேக்கும் நீங்கள் அப்படியே சொல்லுங்கள். தேங்க்யூ. சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அம்மியில் அரைச்சி தான், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.